பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் உலக இரட்சகரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன். ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார். நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார். இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். லூக்கா 23ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. எனக்கன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்பதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக அங்கே இருந்து சொல்லப்பட்ட முதலாவது வார்த்தையாய் இது காணப்படுகிறது. பிதாவை நோக்கி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேண்டுதல் செய்கிறதையும் இங்கே நாம் பார்க்க முடிகிறது. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் மன்னிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இங்கே பிதாவை நோக்கி அவர் வேண்டுதல் செய்யும் போது, பிதாவே, இவர்களுக்கு மன்னியும் என்று சொல்லி வேண்டுதல் செய்கிறார். யாரை மன்னிக்க சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை. ஆம்பிரியமானவர்களே, இந்த உலகத்தில் வாழ்கிற பல மனிதர்கள் மன்னிக்க முடியாதபடி இருக்கிறார்கள். சக மனிதர்களை மன்னிக்காதபடிக்கு அவர்கள் செய்த தவறுகளை நினைத்து கொண்டு பழி செலுத்துகிறவர்களாகவே காணப்படுவார்கள். ஆனால் இங்கேயோ நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இந்த நாளிலே இதை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் எப்படிப்பட்டவர்களாய் இருக்க வேண்டும் என்பதையும் குறித்து இந்த நாளிலே நாம் சிந்திக்க போகிறோம். முதலாவதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னிக்கிறவராய் இருக்கிறார். ஆம்பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, 1000 தலைமுறை மட்டும் அவர் நம்மை மன்னிக்கிறவர் என்பதாக. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் 1000 தலைமுறை மட்டும் நம்மை மன்னிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். இன்றைக்கு பலவிதமான தீய செயல்களை அல்லது அவருக்கு விரோதமான செயல்களை செய்கிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். ஆனாலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். சங்கீதம் 86ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்வனமாய் சொல்லுகிறது, அவர் நல்லவரும் மன்னிக்கிற தெய்வமாய் இருக்கிறார் என்பதாக. ஆம்பிரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை ஒரு நாளும் புறக்கணியாத தேவனாய் இருக்கிறார். நம்மை மன்னிக்கிற தெய்வமாய் காணப்படுகிறார். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது ஏசாயா 55ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவர் மன்னிப்பதற்கு தயை பெருத்திருக்கிறார் என்பதாக. இன்னும் தானியேல் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவரிடத்தில் மன்னிப்புகளும் இரக்கங்களும் உண்டு என்பதாக. இன்றைக்கு அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் பார்க்கும் போது அவர் நம்மை மன்னிக்கிற தெய்வமாய் இருக்கிறார். தன்னை சிலுவையில் அறைந்தவர்களை மன்னிக்கிற சுவாபம் கொண்டவராக பிதாவை நோக்கி இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்று என் தேவன் சொன்னது போல இன்றைக்கு நம்மையும் மன்னிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். முதலாவதாக நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மன்னிக்கிறவர். இரண்டாவதாய் நாம் பார்க்கும் போது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்றால் நம்மை மன்னித்த தெய்வமாய் இருக்கிறார்.
ஆம் பிரியமானவர்களே, வேதத்திலே அநேக இடங்களில் நாம் பார்க்கும்போது தேவன் மன்னித்தவராகவே இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 11ஆம் வசனம் வரை வாசிக்கும் போது வேதத்திலே கையின் களவுமாய் பிடிக்கப்பட்ட விபச்சார ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்க முடியும். அங்கே இந்த விபச்சார ஸ்திரீயை அநேக ஜனங்கள் சுற்றி இருந்து இவளை கல்லெறிந்து கொல்ல வேண்டும் என்று சொல்லி பலவிதமான காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அவளை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, அந்த பெண்மணியை என் தேவன் மன்னித்தவராக காணப்பட்டார். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே அழகான ஒரு காரியத்தை குறித்தும் நாம் பார்க்க முடியும். பாவியாகிய ஒரு ஸ்திரீ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் வந்து தன்னுடைய கண்ணீரால் நனைத்தவளாக, இன்னும் அவருடைய பாதத்தை முத்தம் செய்கிறவளாக காணப்படுகிறாள். அப்பொழுது அங்கே இருந்த அநேக ஜனங்கள் இவளை குறித்து பலவிதமான காரியங்களை சொல்லுகிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவளை பார்த்து சொன்ன வார்த்தை என்னவென்றால், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதாக. ஆம் பிரியமானவர்களே, பாவியான ஸ்திரீயின் வாழ்க்கையிலே என் தேவன் மன்னித்தவராக காணப்பட்டார். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வாசிக்கும் போது திமிர்வாதக்காரனை குறித்து நாம் பார்க்க முடியும். எங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்திற்கு திமிர்வாதக்காரனை அழைத்து கொண்டு வருகிறார்கள். எப்படியாவது அவனை குணமாக்கிவிட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்திற்கு கொண்டு வருகிறார்கள். அப்பொழுது அவர் அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அந்த மகனை சொஸ்தமாக்குகிறார். வேதம் சொல்லுகிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதாக. இந்த நாளிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மையும் மன்னித்தவராகவே காணப்படுகிறார். இன்றைக்கு பலவிதமான இடங்களுக்கு மன்னிப்புகளுக்காக நாம் கடந்து செல்லுகிறோம். யார் என்னை மன்னிக்க கூடும் என்று சொல்லி பல இடங்களுக்கு கடந்து செல்லுகிறோம். ஆனால் வேதம் சொல்கிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை மன்னித்தவராக காணப்படுகிறார். மூன்றாவதாக நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதையும் இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் கற்றுக்கொள்ள முடியும். வேதம் சொல்லுகிறது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, எபேசியர் 4ஆம் அதிகாரம் 32ஆம் வசனத்திலே, ஒருவருக்கொருவர் தயவாயும் மன ஒருக்கமாயும் இருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். இங்கே பார்க்கும்போது வேதம் சொல்கிறது, கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள் என்பதாக. இந்த காலவேளையிலே மூன்றாவதாய் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால், தேவன் நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து சொல்லும் போது அவர் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், 7-70 முறை மட்டும் மன்னிக்க வேண்டும் என்பதாக. ஆம்பரியமானவர்களே, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். இன்றைக்கு நாமும் அதை பயன்படுத்தி கொண்டவர்களாக நாமும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்னும் வேதத்தில் வாசிக்கும் போது, ஜெபம் பண்ணும் போது ஒருவரோடு ஒருவர் மன்னிக்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இன்னும் மனுஷனுடைய தப்பிதங்களை நாம் மன்னிப்போமே என்றால் தேவன் நம்மையும் மன்னிக்கிறவராகவே காணப்படுவார். இந்த காலவேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தையின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்ட 3 காரியங்களை குறித்து இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம். முதலாவதாக, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் மன்னிக்கிறவர். இரண்டாவதாக, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மன்னித்தவராய் இருக்கிறார். மூன்றாவதாக, அவர் நம்மை மன்னித்தது போல நாமும் மற்றவர்களை மன்னிப்பவர்களாய் இருக்க வேண்டும். இந்த காலவெளியிலே மன்னிப்பு என்கிற ஒரு காரியத்தை குறித்து நாம் ஆழமாய் சிந்தித்திருக்கிறோம்.
நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா ஜனங்களையும் மன்னிக்கிறவராக காணப்படுகிறார். சிலுவையில் அறையப்பட்ட போதும் கூட அவர் மன்னிக்கிறவராய் இருப்பார் என்றால் இன்றைக்கு நாமும் மற்றவர்களையும் மன்னிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். தேவனுடைய சமூகத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா? செபிக்கலாம். கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல காலை வேளைக்காய் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் கொடுத்த அற்புதமான உம்முடைய வார்த்தைக்காய் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் மொழிந்த முதலாவது வார்த்தையை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். இந்த கால வேளையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட என் தேவனை கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம். நீர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து இந்த நாளிலே நாங்கள் சிந்தித்திருக்கிறோம். மன்னிக்கிறதற்கு தயை பெருத்தவராய் இருக்கிறீர் என்பதை இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம். அதே போல நாங்களும் மற்றவர்களை மன்னிக்கிறவர்களாய் காணப்பட கிருபை தருவீராக. நீரே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் பெரிய காரியங்களை செய்வீராக. நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. இயேசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து மற்றவர்களை மன்னிப்பவர்களாய் நீங்கள் காணப்படும் போது என் தேவன் உங்களுடைய வாழ்க்கையிலே பரிபூர்ண நன்மைகளினால் நிரப்புகிற தேவனாய் காணப்படுவாராக. ஆமென். God bless you.